ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. நல்லா சுட சுட சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க. கூட பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்கு தெரியுமா இது முதல்ல பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும். பிரியாணியில் போட்டால் பொதுவே சக்கை மாரியே இருக்கும், சாப்பிட ஒரு மாதிரியே இருக்கும். அதுக்காக மசாலா எல்லாமே இப்போ போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கூட வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாரி 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் நான் போடுறதுனால நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோங்க. அரிசி ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சோடனே ஒரு குக்கரை ஒன்று எடுத்து வச்சு 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கேன். நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பட்டை லவங்கம் எல்லாமே அது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருங்க. பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சு வரதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சிக்கன்லேயும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. அதிகமாகலாம் போடாதீங்க. வேணும்னா உங்களுக்கு பத்தலைனா கூட மறுபடியும் போட்டுக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்க, எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினா நல்லா இருக்காது பிரியாணிக்கு, ரொம்ப குழம்பு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு செய்யும்போது. போட்டு எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம குக்கர் மூடி வச்சு மூடி விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா குத்திலாம் விடாதீங்க, நார்மலாக கிளறி மட்டும் விடுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதி பேர் பச்சை மிளகாய் போடும்போதே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து தான் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லோவிலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்படின்னா தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த டைப்பில் வந்து கொஞ்சமாக சிக்கன் நம்ம கிளறி வச்சிரும் பார்த்திங்களா, அந்த வந்து எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலா எல்லாமே ஊறி இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோம். இந்தமாரி சக்கை மாரி நல்லா காரசாரமாக நல்லா சிக்கனில் ஃபுல்லாகவே ஊறி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதிலே இஞ்சி பூண்டு போட்டது இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக வாட்ரு மட்டும் சேர்த்து, கறிக்கு மட்டும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் வாட்ரு சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மூடி வச்சு நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 1 விசில் மட்டும் வந்ததுக்கப்புறம் போதும். அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கும். கறி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா, அரிசி நல்லா கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. அரிசி எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி அளவு வந்து நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு அதிகமாகலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க. பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிரும், நல்லா குழன்னு போய்டும், நல்லா இருக்காது. இப்போ அது வந்து வாசனைக்காக கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வெயிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து நெய் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணி ஊற்றிக்குவாங்க. அவ்வளோதாங்க. நல்லா குக்கரில் நல்லா மூடி வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் வந்தால் மட்டும் போதும். ரொம்ப அதிகமாகலாம் விடாதீங்க, நல்லா இருக்காது, குழன்னு போய்டும். 2 விசில் மட்டும் போதும். நல்லா கொஞ்ச நேரம் வந்து தம் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தம் போட்டு மட்டும் அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து கூட வந்து நல்லா புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சாப்பாடு நல்லா மேலாக வந்து கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறாதீங்க. ஏன்னா சாப்பாடு கறி மட்டும் மேலே இருக்கும், சாப்பாடெலாம் கொஞ்சம் அடியில் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேலாக கிளறி விட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா பொல பொலன்னு இருக்குது பார்த்திங்களா, நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. எவ்வளோ சுட சுட சாப்பாடு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள்.